சென்ற வகுப்பில் பயிற்சி 2 ஒன்றாவது கணக்கு பார்த்தோம். இப்பொழுது 2வது கணக்கில் இருந்து பார்ப்போம். கணக்கு நோட் போட்டு நோட்டில் அப்படி எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் திருப்பி பார்ப்பதற்கு. 2வது கணக்கு, அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது அடிப்பக்கம் கொடுத்துருக்கு, உயரம் கொடுத்துருக்கு. அப்போ பிஹெச் ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யணும். இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு பிஹெச் அப்ளை பண்ணி செய்யணும். நமக்கு அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, உயரம் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. அப்போ 14 × 9 14 × 9 126 சதுர சென்டிமீட்டர். இப்போ இந்த சாய் சதுரத்தின் பரப்பளவு பிஹெச் 14 × 9 126 சதுர சென்டிமீட்டர். 2வது. அடுத்து 3வது கணக்கு பார்ப்போம். 3வது கணக்கு, விடுபட்ட விவரத்தினை கண்டறிக. விடுபட்ட விவரத்தினை கண்டறிக. பக்கம் 44. மூலைவிட்டம் 19 சென்டிமீட்டர். அடுத்து மூலைவிட்டம் D2 16 சென்டிமீட்டர். பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. இப்போ நமக்கு D1 D2 கொடுத்துருக்கு, பரப்பளவு கேட்டிருக்கு. 3வது சாய் சதுரத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2. நமக்கு மூலை விட்டம் D1 வந்து 19 கொடுத்துருக்கு, 19. அடுத்து D2 16 கொடுத்துருக்கு, 16. ரெண்டுக்கும் 16க்கும் அடி கொடுக்கலாம். எண்ணி 2 16, ஒரு 2 2, ஒரு 2 16ல எத்தனை 2 இருக்குன்னா 8, எண்ணி 2 16. இப்போ 19 14 பெருக்க வேண்டியதான். 19 14 பெருக்கினா உனக்கு 152 சதுர சென்டிமீட்டர். 152 சதுர சென்டிமீட்டர். அப்போ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு 152 சதுர சென்டிமீட்டர். இதுதான் 3ல் 1வது கணக்கு. அடுத்து 3ல் 2வது கணக்கு, நமக்கு மூலைவிட்டம் D1 கொடுத்துருக்கு, 26 மீட்டர்னு கொடுத்துருக்கு. பரப்பளவு 468 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்கு. மூலைவிட்டம் D2 என்னன்னு கொடுக்கப்படவில்லை. அப்போ மூலைவிட்டம் D2 நாம கண்டுபிடிக்கணும். 2வது கணக்கில் மூலைவிட்டம் D1 கொடுத்துருக்கு, D2 கொடுக்கப்படவில்லை, பரப்பளவு கொடுத்துருக்கு. அப்போ D2 கண்டுபிடிக்க வேண்டும். D2 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு பரப்பளவு கொடுத்ததுனால இந்த ரிவர்ஸ்ல எழுதி அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஈக்குவல் டு சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு அரை. D1 என்ன கொடுத்துக்கலாம், 26 மீட்டர். D2 கொடுக்கல. சாய் சதுரத்தின் பரப்பளவு 468 சதுர மீட்டர் கொடுத்துருக்கு, 468 சதுர மீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ D2 கண்டுபிடிக்கணும். அடி கொடுக்கலாம், 13 1. அப்போ 13 இன்ட்டு D2 ஈக்குவல் டு 468. D2 ஈக்குவல் டு 468 பை 13. 468 13ஆல் வகுத்தோம்னா 36 மீட்டர். அப்போ D2 என்னன்னா 36 மீட்டர் அப்படின்னு வருது. 468 13ஆல் வகுத்தோம், 13ஆல் வகுத்தா நமக்கு 36 மீட்டர்னு வருது. அதாவது திரும்ப ஒருக்கா சொல்லியிருந்தேன், சாய் சதுரத்துடைய பரப்பளவு நமக்கு கொடுத்துருக்கு, D1 கொடுத்துருக்கு, D2 கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஈக்குவல் டு சாய் சதுரத்தின் பரப்பளவு. அரை இன்ட்டு
D1 நமக்கு 26 மீட்டர்னு கொடுத்திருக்கு. 26 D2 கண்டுபிடிக்கணும். அந்த D2 அப்படியே எழுதிட்டு சாய் சிதறத்தின் பரப்பளவு 468 மீட்டர்னு கொடுத்திருக்கு. சதுர மீட்டர். அப்போ 468 எழுதி. அப்போ இந்த ரெண்டுக்கும் 26 கண்டுபிடிச்சா அது 13 2 26 1 2 2. அப்போ 13 D2 468. D2 468 வகுத்தல் 13. 468 13ஆல் வகுத்தா 36 மீட்டர். அப்போ மூலை விட்டம் இரண்டாவது D2 உடைய அளவு 36 மீட்டர். அடுத்து அந்த மூணாவது கணக்குல மூணாவது என்ன சொல்றதுன்னா மூலை விட்டம் D1 நமக்கு கொடுக்கப்படவில்லை. D2 11 மில்லி மீட்டர், பரப்பளவு 180 சதுர மில்லி மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. D1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. நமக்கு D2 கொடுக்கப்பட்டிருக்கு, பரப்பளவு கொடுத்துருக்கு. மூலை விட்டம் D1 வந்து கண்டுபிடிக்கணும். அரை D1 D2 சாய சிதறத்தின் பரப்பளவு. சாய சிதறத்தின் பரப்பளவு அரை D1 கொடுக்கப்படவில்லை. D1 அப்படியே கொடுத்தோம். D2 12 மில்லி மீட்டர். சாய சிதறத்தின் பரப்பளவு 180 சதுர மில்லி மீட்டர். அப்போ 180 2க்கும் 12க்கும் R. D1 R = 180. D1 180 by R = 30 மில்லி மீட்டர். அதாவது மூன்றாவது கணக்குல D1 கொடுக்கப்படவில்லை. அரை D1 D2 சாய் சதுரத்தின் பரப்பளவு. அரை D1 கொடுக்கப்படல. D1 அப்படியே போட்டுட்டோம். D2 12 பரப்பளவு 180 சதுர மில்லி மீட்டர் இருக்கு. 180. D1 இந்த 12ல எத்தனை ரெண்டு இருக்கு? 6. 2ல ஒரு 2 அப்படி அடிச்சிருக்கோம். அப்போ D1 6 180. D1 180 by 6 30 மில்லி மீட்டர். தான் மூணாவது கணக்கு. அடுத்தது நான்காவது கணக்கு பாரு. ஒரு சாய் சிதறத்தின் பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுவும் இதே மாதிரி தான். பரப்பளவு கொடுத்துருக்கு, மூலை விட்டத்தினுடைய ஒரு அளவு கொடுத்துருக்கு, மற்றொரு மூலை விட்டத்தின் அளவை கேட்டிருக்கு. அப்போ நாலாவது அரை D1 சாய் சிதறத்தின் பரப்பளவு. சாய் சிதறத்தின் பரப்பளவு அரை ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 அப்படின்னு கொடுத்துருக்கு. 8 போட்டு இன்னொன்று தெரியாது. 100 சதுர சென்டிமீட்டர். 100 கொடுத்து 8க்கும் 2க்கும் 1 2 2 8 அடிச்சுட்டீங்கன்னா 4 2 8. அப்போ 4 D2 100. D2 100 by 4 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டர். அப்போ அரை D1 D2 சாய் சிதறத்தின் பரப்பளவு. அரை ஒரு மூலை விட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் கொடுத்திருக்கு. 8 இன்னொரு மூலை விட்டம் கொடுக்கப்படவில்லை. அப்ப அதை D2 ன்னு எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டு பரப்பளவு 100 சதுர சென்டிமீட்டர் கொடுத்திருக்கு. = 100. அப்போ இந்த 2ல எத்தனை ரெண்டு இருக்கு? 1 2 2. 8ல எத்தனை ரெண்டு இருக்குன்னா 4. அடிச்சுட்டு 4 போட்டுருக்கோம். அங்க 1 போட்டுருக்கோம். இப்போ 4 D2 100. D2 100 வகுத்தல் 4 25 சென்டிமீட்டர். D2 அப்ப 25 சென்டிமீட்டர். அடுத்து
ஐந்தாவது கணக்கு. அடுத்த ஐந்தாவது கணக்கு, ஓர் இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலை விட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்கு. முதல்ல இந்த இனிப்பினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டு 400 இனிப்புகளுடைய பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய பரப்புக்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபாய் வீதம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ சாய் சதுர வடிவில் உள்ள அந்த இனிப்பினுடைய பரப்பளவு பார்க்கணும். சாய் சதுர வடிவ பரப்பளவு அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2 அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2 இன்ட்டு அரை இன்ட்டு d1 என்ன கொடுத்துருக்குன்னா 4, d2 5, 1 2 2 2 4 அடிச்சிருக்கோம். 10 சதுர சென்டிமீட்டர். அப்போ அந்த சாய சதுர வடிவ இனிப்பினுடைய பரப்பளவு 10 சதுர சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். 10 சதுர சென்டிமீட்டர். இப்போ 400 இனிப்புகளுக்கு என்ன, ஒரு சாய சதுர வடிவ இனிப்புக்கு பரப்பளவு 10, 400க்கு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 400 இனிப்புகளின் பரப்பளவு பரப்பளவு 400 இன்ட்டு 10 4000 சதுர சென்டிமீட்டர். 400 இனிப்புகளுக்கும் 4000 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிட்டு அதற்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா அப்போனா எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அலுமினிய தகட்டால் மூட அலுமினிய தகட்டால் மூட 100 சதுர சென்டிமீட்டருக்கு ₹7. அலுமினிய தகட்டால் மூடுறதுக்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபாய். அப்போ 4000க்கு எவ்வளவு? இன்று 7/100. 2 0 அடிச்சு 4 28 0. அப்போ எவ்வளவு செலவாகுதுன்னா 280 ரூபாய் செலவாகுது. அந்த சாய் சதுர வடிவ இனிப்பினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2. அப்போ அரை இன்ட்டு d1 4 சென்டிமீட்டர், d2 5 சென்டிமீட்டர். அப்போ அரை இன்ட்டு 4 இன்ட்டு 5 10 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1 2 2 4 2 அடிச்சிருக்கோம். 2 4 1 2 2 10 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் ஒரு வடிவ இனிப்பினுடைய சதுர வடிவ இனிப்பினுடைய பரப்பளவு 10 சதுர சென்டிமீட்டர். அப்போ 400 இனிப்புகளின் பரப்பளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 400 இன்ட்டு 10 4000 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை அலுமினிய தகட்டால் மூடுறதுக்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7. அப்போ அந்த அலுமினிய தகட்டால் அந்த ஸ்வீட்டை மூடுறதுக்கு 4000 சதுர சென்டிமீட்டருக்கு 4000 இன்ட்டு 7/3 ரூபீஸ் 280 ரூபாய் செலவாகும். அடுத்து பக்கம் 45ல கொள்குறி வகை வினாக்கள். பக்கம் 45ல கொள்குறி வகை வினாக்கள். 6வது கணக்கு,
பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. அதில் எதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. பரப்பளவு சாய்சதுரத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2, அரை இன்ட்டு d1 வந்து 4 இன்ட்டு 3, அப்போ 2 4 ஒரு 2 4 3 பக்கம் கொடுத்து பக்கம் கொடுத்தா BH ஃபார்முலா பயன்படுத்தி செய்யணும். BH ஃபார்முலா பயன்படுத்தி செய்யணும். அப்போ 4 × 3 = 12. பக்கம் கொடுத்துருக்கு. பக்கம் கொடுத்தா BH ஃபார்முலா. அப்போ 12 சதுர சென்டிமீட்டர். அப்போ அது உனக்கு 6வது 3வது பக்களவு கொடுத்துருக்கு. பக்களவு கொடுத்தாலே BH. அப்போ 12 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 7வது 2 மூலை விட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்கோம். 2 மூலை விட்டங்களுமே 8 சென்டிமீட்டர். அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2, அரை இன்ட்டு 8 இன்ட்டு 8 4 32 வருது. அப்போ 32 சதுர சென்டிமீட்டர். உனக்கு 32 சதுர சென்டிமீட்டர். 7வது 2வது ஆன்சர் கரெக்ட். 32. அப்போ 7க்கு 2. அடுத்து 8வது பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு என்ன அப்படி கண்டுபிடிக்கணும். அரை இன்ட்டு d1 இன்ட்டு d2, அரை இன்ட்டு ஒரு மூலைவிட்ட அளவு 32, d2 128 16 இன்ட்டு d2 128, d2 128/14 8. அப்போ 8 உனக்கு 2வது ஆன்சர் 8 சென்டிமீட்டர் ஆன்சர் வருது. அப்போ 8வது 8 சென்டிமீட்டர். அடுத்து 9வது பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டு. அப்போ பரப்பளவு கொடுத்துருக்கு, பக்க அளவு 24 மீட்டர் கொடுத்துருக்கு, உயரம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன செய்யணும்னா பரப்பளவை பக்க அளவால வகுத்துக்கணும். பரப்பளவு பக்க அளவால வகுக்கணும். பரப்பளவு பக்க அளவால வகுக்கணும். வகுத்தா 96 24 வகுத்தீங்கன்னா நமக்கு 4 மீட்டர் வரும். அப்போ 9வது ஆன்சர் 4 மீட்டர். 9வது 4வது கொடுத்துருக்கு. அப்போ 9வது 4 மீட்டர். அடுத்து கடைசி கணக்கு 10வது சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் அப்படின்னு இருக்கு. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் வந்து 90 டிகிரி தான். அப்போ சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. அது உனக்கு 10வது 3வது ஆன்சர். 3வது ஆன்சர் 90 டிகிரி. அப்போ 10வது சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. அப்போ 10வது 3வது ஆன்சர் சரியான ஆன்சர். இதான் உனக்கு கொள்குறி வகையில் வினாக்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட இந்த பயிற்சி முடியுது. இந்த பயிற்சி கணக்குகள் எல்லாமே கணக்கு நோட்டில் போட்டு அப்படியே எழுதி வைக்க. சரி, மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக சரிவகம் பற்றி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.